லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற விடுதலை பாகம் 2 படத்தோட விமர்சனம். விடுதலை 2 படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை பாகம் 1ஓட தொடர்ச்சி தான். பாகம் 1ல் சூரி நம்ம விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியாருங்கிற அந்த கம்யூனிஸ்ட்லேயே புரட்சிப்படை தலைவரை அரெஸ்ட் பண்ணுறாரு. அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பதற காட்சிகள் தான் இந்த படம். ஏன்னா அவரை பிடிச்சி கொடுத்த சூரிய டிரைவர் தான் அவர், சூரி போலீஸ் டிரைவரு. ஆனால் இதில் சேத்தன் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, அதன் பிறகு சூரிக்கு யார் துப்பாக்கி கொடுக்குறா, உன் லட்சியம் எதானடான்னு கேட்டு, ஆனால் சூரி அந்த துப்பாக்கியால் யாரை சுட மறுக்கிறாரு, ஏன் சுட மறுக்கிறாரு அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் எடுக்க முயன்று அது கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி தனத்தோட வெளிவந்திருக்கிற படம் தான் இந்த விடுதலை 2 பாகம் 2. என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதிலாம் வேறு லெவல் நடிப்புங்க. விஜய் சேதுபதி உண்மையாக இன்னைக்கு திரையுலகில் நடிப்பு சக்கரவர்த்தினே சொல்லலாம். விஜய் சேதுபதியை அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. சூரி விஜய் சேதுபதிக்கு ஈடு கொடுத்து இவ்வளோ நாளும் காமெடியான 2 படங்களுக்கு முன்னாடி வரைக்கும், கருடனுக்கும் அது பேர் என்ன, விடுதலை பாகம் 1க்கும் முன்னாடி வரைக்கும் காமெடியனாக இருந்த சூரி விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்கிறாரு. 4-5-7 சீன் கூட இருக்காது, 4-5 சீன்ஸ் தான் இருக்கும் சூரிக்கு. அப்புறமா நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் மஞ்சு வாரியார் கதாநாயகி, அப்புறம் அனுராக் கஷாப், அவர் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களோட சேத்தன், இந்த படத்தில் வர்ற தமிழ் போலீஸ் அதிகாரியாக வர்ற தமிழ், இன்னும் ஒரு பக்கம் ராஜீவ் மேனன் கேமராமேன் கம் இயக்குனர், அவர் கௌதம் மேனன், அவர் இன்னும் பலரும் படத்தில் இவர் தான் பிரமாதம், இவர் தான் சுமாரெலாம் சொல்ல முடியாது, எல்லோருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. அதில் விஜய் சேதுபதி 10 மடங்கு எக்ஸ்ட்ரானரி, அவருக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்கிறாரு சூரி. எல்லாம் இருக்குது, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் படத்தோட கதை அதை டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியே நம்ம இந்த போராட்டங்கள் நடக்கிறப்ப தான் அப்படி ஒரு கட்சி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். நம்ம காலத்தில் கூட அது கட்சி பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கி தொழிலாளர் போராட்டம் அப்படிங்கிறப்ப மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி தெரியுது. ஆனால் அதில் இப்படி ஒரு புரட்சி படையெல்லாம் இருந்தது, அவங்க ஒரு ரயில் விபத்துக்கு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு, இதெல்லாம் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்த குற்றமும் இந்த புரட்சி படை தான் செஞ்சுது அப்படின்ட்டு இருந்தது இல்லையா. அதெல்லாம் விளக்கம் சொல்கிற மாதிரி இவரை காட்டுக்குள்ளார அழைச்சிட்டு போகுது அந்த சேத்தன், சூரி இவங்கெல்லாம் சேர்ந்த அந்த போலீஸ் டீமு. அப்போ வழிகாட்டுற ஒரு ஒரு அதில் அந்த கைதியே, அதாவது இவரை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிற விஜய் சேதுபதியே இவங்களுக்கு வழிகாட்ட வேணும். அதை அப்பப்போ மீறுறாரு, அதனால் அனுபவிக்கிறாரு சேத்தன். அதன் பிறகு சேத்தன் என்னென்ன தப்பு பண்ணார், அவரை பிடிச்சி போடுறதுக்கு நினைக்குது போலீஸு. தலைமைச் செயலாளராக சீஃப் செக்ரட்டரியாக ராஜீவ் மேனன், அவர் கௌதம் மேனன் விட்டு டோஸு, இவரை பிடிச்சதே வெளியில் காட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பத்திரிகை புகைப்பட கலைஞர் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தி ஆட்சிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி மஞ்சு வாரியாருக்கும் விஜய் சேதுபதிக்குமான காதல், அவங்களுக்கு இடையில் குழந்தை. ஒரு புரட்சியாளன் போராட்டக்காரன் ஃபேமிலி வச்சுக்கக்கூடாதுன்னு இல்லை, அவன் தான் முதல்ல ஃபேமிலி வச்சுக்கணும், அப்போ தான் மற்ற ஃபேமிலிக்காரர்களையும் புரட்சிக்குள்ளார கொண்டு வர முடியும், அதாவது குடும்பஸ்தர்களையும் அப்படின்னு சொன்ன விதம்லாம் அழகாக இருக்குது. அதுமாதிரி மஞ்சு வாரியார்கிட்ட தன் காதலை விஜய் சேதுபதி வெளிப்படுத்துகிற இடத்துல ஒரு பக்கம் இளையராஜா படல் எடுத்திருக்கிறார், பின்னி படல் எடுத்திருக்கிறாருன்னா விஜய் சேதுபதி அதை சொல்ல தாங்கி பேசுகிற இடம் எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளார மாட்டுக்கறி என்ன மனுஷ ஜாதி இதெல்லாம் தேவைக்கு அதிகமாக புகுத்தி நம்மளை கொஞ்சம் சோர்வடைய செஞ்சிடுறாரு வெற்றிமாறன். அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம். வெற்றிமாறன் அசுரன் மாதிரி படத்தில் தனுஷோட ஜாதி இன்னது, நம்மளை படித்தாதான்டா இல்லைன்னா இவனுங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறவர், இந்த படத்தில் இந்த கலிய பெருமாள் வாத்தியாரை, அதாவது பெருமாள் வாத்தியாரோட சாதி என்ன, அவரை சுற்றி இருக்கிற அந்த புரட்சி படையினருடைய சாதி என்ன, அந்த ஏரியாவில் எந்த சமூகம் தழைத்தோங்கி இருக்குங்கிறத ஏன் காட்ட மறுத்து இருக்கிறாரு. சாதியை பற்றி பேசுகிற நீங்கள் சரியாக பேசணும்ல. ஒரு சாதியை தூக்கி வச்சும் ஒரு சாதியை தாழ்த்தியும் அதுவும் ஆண்ட சாதி அப்படின்னு சொல்கிறவங்கள காட்ட மறுக்கிறது ஏன் அப்படிங்கிறது புரியாத புதிர். ஆனால் விஜய் சேதுபதி
ஒரு இடத்துல பேசுகிற டயலாக் வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னை வந்து ரொம்பவே யோசிக்குது. வன்முறை எங்கள் மொழி இல்லை, நீங்கள் எப்படி எந்த மொழியை எடுத்து கையாளுறீங்களோ அந்த மொழியில் தானே நாங்கள் பதில் சொல்ல முடியும்னு அவர் பேசுகிறது. அதே மாதிரி போலீஸ்காரங்களோட சகஜமாக உரையாடிக்கிட்டே அந்த காட்டை கடக்கிறது, அதுக்குள்ளார பெரிய பட்டாளியான தமிழ் தலைமையில் வர்றது, இதெல்லாம் கதையில் வந்து விடுதலை ஒன்றில் அந்த ரொமான்ஸு இந்த புரட்சியெலாம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது சூரியோட அந்த ஆக்டிங்கில் இதில் புரட்சி நிறையா இருக்குது. விஜய் சேதுபதி உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஆனால் படத்தை டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் வெற்றிமாறன் எடுத்திருப்பது நமக்கு கொஞ்சம் வந்து சோர்வை தருது. அதே நேரம் இந்த படத்தை தமிழர்கள் எவ்வளோ, அது எந்த சாதியாக வேணா இருக்கட்டும், இப்போ வெற்றிமாறன் சொல்லனாலும் பெருமாள் வாத்தியார் எந்த சாதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் இவர் கிளைமாக்ஸாக வச்சுருக்கிற அந்த கிளைமாக்ஸ் கூட வீரப்பனோட இறுதி காலம் தானே. அதாவது போலீஸை வந்து ஒரு தப்பானவங்களாவே காட்டுறதுன்ட்டு இல்லை, அவங்க தப்பாக நடந்துக்கிட்டால் அதை காட்ட வேண்டியது தான். அதே நேரம் உயர் அதிகாரியாக இதில் அமைச்சராக ஆரம்பத்தில் வர்ற இளவரசு, கௌதம் வாசுதேவ மேனன், ராஜீவ் மேனன், இன்னும் இந்த பக்கம் தமிழ், அதில் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த கேரக்டராக வர்ற அத்தனை பேரும், ஏன் சரவண சுப்பையா என்ன மாதிரி நடிச்சிருக்கிறாருங்க. சரவண சுப்பையா வேறு லெவல். அந்த போலீஸ் அதிகாரியாக இவர்கிட்ட வந்து பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர்கிட்ட அவர் தவிக்கிற தவிப்பு. சரவண சுப்பையாவே ராஜீவ் மேனன் திட்டலாம், கௌதம் மேனன் திட்டலாம். ஆனால் ராஜீவ் மேனன் கௌதம் மேனனை திட்டுறாரு, மஞ்சு வாரியாரை கொண்டு வந்திருக்கிறாரு வெற்றிமாறன். அப்புறம் என்ன தமிழ் அப்படின்னு நமக்கு சில இடங்களில் தோணுது. அது வெற்றிமாறன் தான் விளக்கம் சொல்லணும். உங்களுக்குள்ளார ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பார்ஷியாலிட்டி இதெல்லாம் வச்சுட்டு படம் பண்ணிங்கன்னா விடுதலை வேறு லெவலில் விடுதலை பாகம் 2 வேறு லெவலில் இருந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஆனால் அதை நீங்கள் மாட்டுக்கறிக்குள்ளாரையும் மனுஷ ஜாதிக்குள்ளாரையும் போட்டு புதைச்சதுனால விடுதலை கொஞ்சம் டாக்குமெண்ட்ரியாக தெரியுது. அடுத்த படங்கள்லையாவது நீங்கள் பாரஞ்சித்தை பார்த்து சூடு போட்டுக்காமல் உங்கள் சுயம் அதை செய்யுங்க அப்படின்னு வெற்றிமாறனுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திகேயனைய எனது பார்வையில் 10க்கு 6.5, ஏன் 7 மதிப்பெண்ணே கொடுக்கலாம் கேரக்டரேஷன் அதுக்கெல்லாம். ஆனால் இந்த படத்தை டாக்குமெண்ட்ரியாக எடுத்த வெற்றிமாறன் தான் இந்த படத்தில் வந்து பலவீனம். ஆனால் இளையராஜாவும் வேல்ராஜும் ஒரு சீன் நடிச்சிருக்கிறார், கேமராமேன். அவங்களாம் இந்த படத்தை தூக்கி நிறுத்த விஜய் சேதுபதியோடு சேர்ந்து எவ்வளவோ முயன்றிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ராவான கதையை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க, அதுவும் ஒன் சைடாக ஒரு ஜாதி சார்பாக இருக்கிறத எப்படி ஏற்றுப்பாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் இந்த படத்துக்கு 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து எனது பார்வையில் விடுதலை பாகம் 2 சில குறைகள் இருந்தாலும், சில சாதிய வன்மம் இருந்தாலும், என்னைக்கோ அடக்குனாங்க ஒடுக்குனாங்கிறதுக்காக இன்னமும் அதையே பேசிகிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்டு விடைபெறுறேன். இந்த படத்துக்கு 10க்கு 7 மதிப்பெண் தந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.